வெல்கம் டு வெட்னரி யூஜி தமிழ் சேனல். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரையும் ஆன்லைன் விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா 14,900 மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரை 14,900 மாணவ மாணவியர் வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. வரும் 24 மற்றும் 26 வரையும் 24ஆம் தேதியிலிருந்து ஜூன் 26ஆம் தேதி வரையும் உங்களுடைய அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை திருத்தம் வந்து நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டம், சேலம், தலைவாசல், உடுமலைப்பேட்டை, தேனி, வீரபாண்டி இந்த 7 இடங்கிட்ட வந்து கால்நடை மருத்துவ கல்லூரிகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லூரிகள்ல மொத்தம் வந்து இந்த கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்புக்கு மொத்தம் 5.5 ஆண்டு வந்து இருந்தது. ஸோ வந்து நீங்க வெட்டினரி டாக்டர்ஸ். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் திருவள்ளூர் மாவட்டம் இது போக பிவிஎஸ்சி போக திருவள்ளூர் மாவட்டம் கோடுவெளியில உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியில் உணவு தொழில்நுட்ப படிப்பு பிடெக், பால்வள தொழில்நுட்ப பட்டய படிப்பு பிடெக் மற்றும் ஒசூர்ல மத்திகிரியில கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் கோழியின தொழில்நுட்ப பட்ட படிப்புகள் பிடெக் 4 ஆண்டுகள் வந்து இருக்கு. ஸோ இது என்ன கோர்ஸ்னா, இப்போ வந்து பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ் போக பிடெக்ல டைரி டெக்னாலஜி, பொலிட்டரி டெக்னாலஜி அண்டு வேற என்னன்னா நமக்கு இது ஃபுட் டெக்னாலஜி, இந்த 3 மருத்துவ படிப்புகள், அதாவது கால்நடை போக இந்த 3 டெக்னாலஜி பிடெக் கோர்சஸும் இங்க இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து இதுவரை எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த விண்ணப்பம் வந்து ஜூன் 3ஆம் தேதி வந்து ஆன்லைன்ல தொடங்குச்சு. வெப்சைட் பாத்தீங்கன்னா adm.dhanuvasac.in இந்த இணையதளம் மூலமா காலையில 10 மணிக்கு தொடங்குச்சு. வரும் 21ஆம் தேதி, அதாவது வருகிற ஜூன் 21ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த ஆன்லைன் விண்ணப்பம் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கு வந்து நீங்க +2 மதிப்பெண் அடிப்படையில தான் இந்த மாணவர் சேர்க்கை வந்து நடத்துறாங்க. இது ஸ்டேட் கோட்டா. இதுல வந்து 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்பில், அதாவது வெட்னரிக்கு வந்து 45 இடங்களும் பிடெக் படிப்புகள்ல 8 இடங்களும் பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஸோ பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்பிற்கு இயற்பியல், வேதியியல், உயிரியலும் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் அது மற்றும் உயிரியல் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கோர்சஸுமே அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 12th இந்தந்த சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இயற்பியல், வேதியியல், உயிரியலும், அதாவது பிவிஎஸ்சி வெட்னரிக்கு வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க செகண்ட் குரூப் இருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். பிடெக் படிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியலும் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பிவிஎஸ்க்கு வந்து 12,200 பேரும், பிடெக் படிப்புகளுக்கு 2,200 பேரும், மொத்தம் 14,900 பேர் வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பம் நீங்க செய்யும் போது ஏதாவது தவறு செய்திருந்தீங்கன்னா அந்த தவறை வந்து திருத்தம் செய்வதற்கு 24ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வந்து கால அவகாசம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வெட்னரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ, ஸோ 21ஆம் தேதி கடைசி டேட். கரெக்ஷன் விண்டோ நமக்கு 24ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி. கவுன்சிலிங் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க விரைவில். அது மட்டும் இல்லாம நீட் நீங்க எழுந்தீங்கன்னா நீட் மார்க்கை வச்சு நீங்க ஆல் இந்தியா கோட்டாக்கும் நீங்க வெட்னரிக்கு அப்ளை பண்ணலாம். அதை பத்தி ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய வெட்னரி யூஜி தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்